ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயாஷ்ணம் வித்யாலயா. 11ஆம் வகுப்பு இயல் 1. இதில் நம்ம இப்போ என்னென்ன டாபிக் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உரைநடை. இதில் பேச்சு மொழியும் கவிதை மொழியும். எழுதியவர் இந்திரன். செய்யுள்ள யுகத்தின் பாடல் சு வில்வரத்தினம் எழுதியிருக்காரு. நன்னூல்ல பாயிரம், இதை பவனந்தி முனிவர் எழுதியிருக்காரு. துணைப்பாடத்தில் 6ஆம் திணை ஆ முத்துலிங்கம் எழுதியிருக்காரு. இலக்கணத்தில் மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல உரைநடை. பேச்சு மொழியும் கவிதை மொழியும். எழுதிய ஆசிரியர் இந்திரன். கலைகளின் உச்சம் டேஸ் என்பர். கவிதை. கவிதையை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும், அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் மகாகவி பாரதி. மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று கூறியவர் ஏர்னஸ்ட் காசிரர். வால்ட் விட்மன். இவரை பற்றின சிறு குறிப்பு. இவர் ஒரு அமெரிக்கர், கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர். புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வால்ட் விட்மன் தான். இவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லின் இதழ்கள், அதாவது லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்னு சொல்கிறது. இது உலக புகழ்பெற்ற நூலாக இருக்குது. புது கவிதையின் தந்தை மகாகவி பாரதியார். புது கவிதையில் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தார் யார் அப்படின்னு சொன்னால் நா பிச்சமூர்த்தி. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நா வெங்கடா மகாலிங்கம். அடுத்தது ஸ்டெஃபான் மல்லார்மே. இவரை பற்றின ஒரு சிறு குறிப்பு. பிரான்ஸ் நாட்டினர், ஆங்கில ஆசிரியர், குறியீட்டியம் அதாவது சிம்பாலிசம் இதை பயன்படுத்தி கவிதை எழுதுறதுல வல்லவர். அடுத்தது பாப்லோ நெரூடா, ஸ்பானிஷ் மொழி கவிஞர். தென் அமெரிக்காவில் சிலி நாட்டில் பிறந்திருக்காரு. லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர். தன்னுடைய கவிதைகளுக்காக 1971 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் 3 வகை உண்டு. இதில் முதல் வகை வால்ட் விட்மன் போன்றோர் முதல் வகையை சேர்ந்தவங்க. 2ஆம் வகை பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிஞர் மல்லார்மே. 3ஆம் வகையில் பார்த்தீங்கன்னா பாப்லோ நெருடா போன்றவர்கள். தமிழின் கவிதை இயல் இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா கா சிவத்தம்பி. இந்திரன் பற்றின சிறு குறிப்பு. இவருடைய இயற்பெயர் ராஜேந்திரன். இவருடைய பன்முகத்தன்மைகள். கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர். இவர் மொழிபெயர்த்த நூல் ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ் அவங்க எழுதியிருக்காங்க. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். இந்த நூல் எழுதியிருக்காரு. இந்த நூலில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு நம்மளுடைய இந்திரன் அவர்கள். 2011ஆம் ஆண்டு இந்த மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி பரிசு பற்றிய ஒரு சிறு தகவல். சாகித்ய அகாடமி விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 lakh ப்ரைஸ் மணி கொண்டது, ப்ளஸ் ஒரு பட்டயம் கொடுப்பாங்க. 24 மொழிகளில் இலக்கிய விருது கொடுக்குறாங்க. 1954 முதல் சாகித்ய அகாடமி விருது வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1955 தமிழ் இன்பம் இந்த நூலுக்காக ராபி சேது பிள்ளை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. 2019 சூல் அப்படிங்கிற நூலுக்காக சோ தர்மன் வாங்கியிருக்காரு. 2020 செல்லாத பணம் இந்த நாவலுக்காக இமயம் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை இந்த இதுக்காக அம்பை அவங்க வாங்கியிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சொன்னால் CS லக்ஷ்மி, இதுதான் இவருடைய இயற்பெயர். அடுத்தது கவிதை தொகுப்புகள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திரனுடைய கவிதை தொகுப்புகள். முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் இதெல்லாம் கவிதை தொகுப்புகள். கட்டுரை நூல்கள் தமிழ் அழகியல், நவீன ஓவியம். இந்திரன் அவர்கள் நடத்தின இதழ்கள் வெளிச்சம், நுண்கலை இந்த இதழ்கள்லாம் நடத்தியிருக்காரு. சில நூல்களை மொழிபெயர்த்தவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். வால்ட் விட்மன் அவர் எழுதின இங்கிலீஷ் நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் சங்கர் ஜெயராமன். மல்லார்மே இவர் ஃப்ரெஞ்சில் எழுதின நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வே ஸ்ரீராம். பாப்லோ நெருடா இங்கிலீஷில் இருக்கிறவருடைய நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் இரா வெங்கடாஜலபதி. அடுத்தது கவிதை பேழை. யுகத்தின் பாடல் சு வில்வரத்தினம். மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி. புது கவிதை இதுக்குடைய விளக்கம். மரபு சார்ந்த செய்யுள்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதை. சு வில்வரத்தினம் பற்றின சிறு குறிப்பு. இவர் பிறந்த ஊர் யாழ்ப்பாணம், புங்குடு தீவு இதுங்கிறதான் பிறந்திருக்காரு. சு வில்வரத்தினம் எழுதிய கவிதைகள் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டிருக்கு. சு வில்வரத்தினம் அவர்களுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா கவிதைகள் எழுதுவதோட சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர். அடுத்தது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்தது கவிதை பேழை. நன்னூல் பாயிரம், பவனந்தி முனிவர். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் நன்னூல். நன்னூல் பாயிரம் இது 2 வகைப்படும். பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். நன்னூல் நூற்பாக்கள் 7 கொடுத்துருக்காங்க பாடப்பகுதியில்.
ஒன்று பார்த்தீங்கன்னா முகவுரை, பதிகம், அணுந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாயிரம் பொது சிறப்பு என இருபாற்றே. நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும் எல்லா நூற்கும் இவை பொது பாயிரம். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனொடு ஆய என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே. அடுத்த நூற்பா பாருங்க. காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆயிரம் முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. மாடக்கு சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும் ஆடமை தோல் நல்லார்க்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது. இதெல்லாம் நன்னூல் நூற்பாக்கள். சொல்லும் பொருளும் பால் வகை, இயல்பு, பண்பு, மாடம், மாளிகை, அமை, மூங்கில். பாயிரத்துக்கு உரிய 7 பெயர்கள். முகவுரை இது வந்து நூலுக்கு முன் வைக்கக்கூடியது தான் முகவுரை. பதிகம் இது வந்து பொதுவில் 5, 11 சிறப்பு இது தொகுத்து கொடுக்கறது தான் பதிகம். அணிந்துரை இது வந்து பெருமை அலங்கரித்து சொல்கிறதுக்காக அணிந்துரை புனைந்துரை இது 2 கொடுப்பாங்க. நூன்முகம் அப்படிங்கிறது நூலுக்கு முகம் போன்றது. புறவுரை நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை புறத்திலே சொல்கிறது தான் புறவுரை. நூலிலே சொல்லிய பொருள் அல்லாதவற்றை அதுக்கு பொருள் தந்து சொல்கிறது தான் தந்துரை. பொருள் தந்து கூறுவது தந்துரை. பொது பாயிரத்துடைய 5 நிலைகள். நூலின் இயல்பு ஆசிரியர் இயல்பு கற்பிக்கும் முறை மாணவர் இயல்பு கற்கும் முறை. சிறப்பு பாயிரத்திற்கான இலக்கணம். நூலாசிரியர் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, நூலின் பெயர், தொகை வகை விரி போன்ற யாப்பு, நூலில் குறிப்பிடப்படும் கருத்து, நூலை கேட்போர் அதாவது மாணவர், நூலின் பயன், அந்த நூலை கற்பதனால என்ன பயன் கிடைக்குது, இந்த மாதிரியான செயல்கள். அடுத்தது பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் டேஸ் இல்லையேல் அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது. பாயிரம் இலக்கண குறிப்பு. மாநகர் உரிச்சொற்றொடர், காட்டல் கோடல், தொழில் பெயர், கேட்போர், வினையாளனையும் பெயர், ஐந்தும், முற்றுமை. எல்லா வகை நூல்களுக்கும் முன்னர் அழகு தருவதாக எதனை புலவர்கள் பெருமையுடன் சேர்த்து வைத்தனர். அணிந்துரையை. நன்னூல் முதல் பதிப்பு 1834. நன்னூல் பற்றிய சிறு குறிப்பு. தொல்காப்பியத்தை பின்பற்றிய வழிநூலாக இருக்குது. இது 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. எழுதியவர் பவணந்தி முனிவர். இவர் பிறந்த ஊர் சனகாபுரம். 2 அதிகாரங்கள் இருக்குது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். எழுத்ததிகாரத்தில் 5 பிரிவுகள் இருக்குது. எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியல் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்ததிகாரத்தில் பிரிவுகள் 5 இருக்குது. சொல்லதிகாரத்தில் 5 பிரிவுகள் இருக்குது. பெயரியல், வினையியல், இடையியல், பொதுவியல், உரியியல் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகள் இருக்குது. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார்? சீயகங்கன் என்ற சிற்றரசன். பவணந்தி முனிவரின் உருவச்சிலை உள்ள இடம் ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர். இங்கே வந்து 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவோட கோயில் இருக்குது. இந்த கோயிலில் தான் பவணந்தி முனிவருடைய உருவச்சிலையும் இருக்குது. அடுத்தது விரிவானம். 6ஆம் திணை. முத்துலிங்கம் எழுதியிருக்காரு. டேனியல் டிஃபோ எழுதிய நூல் ராபின்சன் குருசோ. பொருள் தேட போவதற்கு டேஸ் என்று பெயர். பொருள்வயிர் பிரிவு. வெஞ்சின வேந்தன் பகையலை கலங்கி வாழ்வோர் போகிய பேரூர் பால் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. ஆசிரியர் தனிமகனார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். பிரான்சின் எட்வர்ட் தீவு கனடாவில் இருக்குது. இங்கே தான் வந்து ஜியு போப் பிறந்திருக்காரு. தமிழ் அகதிகள் கனடாவிற்கு குடிபெயர தொடங்கிய ஆண்டு 1983க்கு பின்னர். ஈழத்து கவிஞர் யார்? வ.ஐ.ச. ஜெயபாலன். கடல்புறா என்ற நாவலின் ஆசிரியர் சாண்டில்யன். ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும். அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான். இதை வந்து சொன்ன நூல் வந்து ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற நூல் சொல்லியிருக்காங்க. 1981 மே 31 தான் வந்து இந்த நூலகத்தை எரித்த நாள். தமிழர்களில் எத்தனை கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள்? 8 கோடி பேர். நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை எத்தனை லட்சம் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்றனர்? 10 லட்சம். இதில் கனடாவில் மட்டுமே 3 லட்சம் பேர் இருக்காங்க. சூரியன் மறையாத நாடு என்று அழைக்கப்படும் நாடு? பிரிட்டிஷ், இங்கிலாந்து. தற்போது சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று அழைக்கின்றனர். 2012ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 14 எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? தமிழர் பாரம்பரிய நாள். உலகிலேயே 2வது பெரிய நாடு? கனடா. கனடாவுடைய புதிய சாலைக்கு வன்னி வீதி அப்படின்னு ஒரு பெயர் சூட்டியிருக்காங்க. வன்னி வீதி அது வந்து யாருக்கு சொந்தமான வீதி? தமிழருக்கு. ஐங்குறு 100 என்பது 8 தொகை நூல். காகத்துக்கு பறக்கும் எல்லை எத்தனை மைல் தூரம்? 2 மைல் தூரம். 6 மணி குருவிக்கு பறக்கும் எல்லை? எல்லையே கிடையாது. புலம்பெயர்ந்த 10 லட்சம் மக்களும் எந்த பிரதேசத்திற்கு சென்றனர்? பனி பிரதேசங்களுக்கு. பனியும் பனி சார்ந்த நிலமும்? 6ஆம் திணை.
முத்துலிங்கம் பற்றிய சிறு குறிப்பு. இவர் பிறந்த ஊர் யாழ்ப்பாணம் அருகில் கொக்குவில். தற்போது கனடாவில் வசிச்சுட்டு வராரு. சிறுகதை தொகுப்புகள் அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், வம்சவிருத்தி, வடக்கு வீதி, இதெல்லாம் சிறுகதை தொகுப்புகள். தமிழக அரசின் 1990ஆம் ஆண்டிற்கான சிறுகதை தொகுப்பிற்கான முதல் பரிசை பெற்ற நூல் முத்துலிங்கத்துடைய வம்ச விருத்தி எனும் சிறுகதை தொகுப்பு. 1999 இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி பரிசை பெற்ற முத்துலிங்கத்துடைய சிறுகதை தொகுப்பு வடக்கு வீதி. நன்றி.